முன்னாள் IAS அதிகாரியின் கடத்தப்பட்ட பேத்தியை சென்னை மாநகர போலீசார் 24 மணி நேரத்தில் பிடித்துள்ளனர். சென்னை அரும்பாக்கம் ஜானகிராமன் காலனியில் வசித்து வருகிறார் முனியசாமி. தனது மகனுடன் வசித்து வரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான இவரின் வீட்டில் பியூலா என்பவர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் சாப்பாடு ஊட்டுவதற்காக முனியசாமியின் 1.5 வயதான பேத்தி ஹாசினியை பணியாளர் பியூலா வீட்டு வாசலுக்கு கொண்டு சென்றிருக்கிறார். சற்று நேரத்தில் இருவரையும் காணவில்லை. இது தொடர்பாக முனியசாமி அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் பியூலாவை பணிக்கு அமர்த்திய தனியார் நிறுவன உரிமையாளர் முருகனை பிடித்து விசாரணை செய்தனர். அதில் பியூலா ஆந்திராவைச் சேர்ந்தவர் என்பதும் கடந்த சில ஆண்டுகளாக சென்னை ஓட்டேரியில் வசித்து வருவதாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஓட்டேரியில் இருந்த பியூலாவின் கணவர் ராஜசேகரை பிடித்து விசாரித்தனர். மேலும் தப்பிச் சென்ற பியூலாவை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் திண்டிவனம், நெல்லூர் பகுதிகளுக்கு சென்று தனிப்படை போலீசார் தேடினர். இறுதியில் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மேடவாக்கம் சாலையில் பியூலா சிக்கினார். சிட்டி போலீஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அதில் இன்வால்வ் ஆகி அந்த டவரெல்லாம் ஃபாலோ பண்ணி நெல்லூருக்கு போனோம். அதுக்கப்புறம் திண்டிவனம் போனோம். கடைசியாக டவரை வச்சு கீழ்ப்பாக்கம் மேடவாக்கத்தில் கண்டுபிடிச்சோம். வேற ஒரு லேடியஸை பிடிச்சாங்க. படித்தவர்களாக இருந்தும் தேவை கருதி விசாரணை செய்யாமல் அறிமுகமில்லாதவரை பணிக்கு அமர்த்தியது தவறு என்கிறார் முன்னாள் IAS அதிகாரி முனியசாமி. இதுமாதிரி வெளியாளுங்களை வச்சுக்கிறது தவிர்க்கிறது நல்லது தான். குடும்ப வழியில் சொந்தக்காரங்களை வச்சுக்கணும். இது வேறு மருமக வேலைக்கு போகிறதுனால வேறு வழி இல்லாமல் பிரச்சனை எல்லாமே வேலைக்கு போகிறதுனால ஒரு ஆள் தேவைப்படுது. பட் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பட் இருந்தாலும் இந்த நம்முடைய போலீஸாரின் பணி ரொம்ப பாராட்டத்தக்கது. 1.5 வயது குழந்தை காணாமல் போன நேரத்திலிருந்து தேடுதல் வேட்டையில் பங்கேற்ற அனைத்து போலீசாரும் தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல் குழந்தையை மீட்க போராடியதை குழந்தையின் பெற்றோரும் உறவினர்களும் வெகுவாக பாராட்டினர். 1.5 வயது குழந்தை ஹாசினியை ஏந்திய அவரது தாயார் கோபிகா கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சென்னை அண்ணாநகர் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள கோவிலில் சாமி கும்பிட்டார். ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ரயில்வே ஊழியர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை குளத்தூர் புத்தகரம் பகுதியைச் சேர்ந்த சேகர் பெரம்பூர் லோகோவில் டிராக்மேனாக வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்துள்ளார். மேலும் அயனாவரத்தைச் சேர்ந்த சுகுணா, சாமிநாதன் மற்றும் திருமலை என்ற 3 ஏஜெண்டாக வைத்தும் அவர்கள் மூலமாகவும் பணம் வசூல் செய்துள்ளார். ஆனால் பணம் கொடுத்த யாருக்கும் சேகர் வேலை வாங்கி கொடுக்கவில்லை. வேலை வாங்கி கொடுக்காவிட்டால் தங்களின் பணத்தை திருப்பித் தருமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டதால் ஆத்திரமடைந்த சேகர் பணம் கேட்டவர்களை ஆட்களை வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். கிட்டத்தட்ட நான் 10 முறைக்கு கொடுத்துருக்கேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக 1 லட்சம் 80,000 அப்படின்ற மாதிரி ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பணம் கட்டுங்க, அடுத்த வாரம் வேலை வாங்கி தரேன், கண்டிப்பாக வந்துடுது, உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துடுது அப்படின்ற மாதிரி கேட்டு எமர்ஜென்சின்ற மாதிரி இன்னோவா காரில் தான் வருவார். அங்கங்கே திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனு, திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனு அப்படின்ற மாதிரி அங்கங்கே பிரான்ச், திருத்தணி பிரான்ச்சுன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனோட பணம் வாங்கின்னு போயிடுவார். இவ்வளோதான். இந்த மாதிரி வந்து போவார். லாஸ்ட் டைம் நாங்கள் 3 டைம்ஸ் வீட்டுக்கு போயிட்டு காசு வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்படி கேட்டதுக்கு நான் பணத்தை கட்டியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு வேலை தான் வாங்கி தர மாதிரி, நான் பணம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். இதையடுத்து பணம் கொடுத்து ஏமாந்த 8 பேரும் திருவள்ளூரில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தனர். இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாம்சன் உத்தரவின் பேரில் தலைமறைவாக இருந்த சாமிநாதன், சுகுணா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் சென்னையில் பதுங்கியிருந்த சேகரையும் போலீசார் கைது செய்தனர். அவரையும் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி புழல் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள திருவாலங்காட்டைச் சேர்ந்த திருமலை என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். காசு அவங்க கேட்டாரு, சேகர வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. பண்ணோம்னா எந்த நடைகளும் எடுக்கல, இது மாதிரிலாம் பண்றாங்க. அதனால போலீஸ்காரங்க புகார் கொடுத்துக்கிறோம். அதனால கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு வந்தால் இப்போ FC ஆஃபீஸுக்கு அனுப்புனாங்க. நீங்கள் தான் அதை இது பண்ணணும்.
குறுக்கு வழியில் வேலை தேடியதால் இவர்கள் பணத்தையும் இழந்து வேலையும் கிடைக்காமல் தற்போது அல்லல்பட்டு வருகிறார்கள். வேலை கிடைக்காது என்பது உறுதியாகியுள்ள நிலையில் இழந்த பணத்தையாவது போலீசார் எப்படியாவது மீட்டுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் ஏமாந்தவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆயுர்வேத மருத்துவம் படித்தவர் உரிய அனுமதியின்றி பொதுமக்களுக்கு அலோபதி மருத்துவம் செய்வதாக எழுந்த புகாரை தொடர்ந்து போலி மருத்துவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள சில்லமரத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் வீராக்குமார். இவர் பரம்பரையாக சித்த ஆயுர்வேத மருத்துவம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் கடந்த சில ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதாகவும் உரிய அனுமதியின்றி அலோபதி மருந்துகளை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து தேனி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் குமரேசன் தலைமையிலான குழுவினர் வீரக்குமார் இடத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு அலோபதி மருத்துவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்கள், மருந்துகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் சட்ட விரோதமாக மருத்துவம் அளித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போடி தாலுகா காவல்துறை ஆய்வாளர் வெங்கடாச்சலம் மற்றும் உதவி ஆய்வாளர் அப்துல் ரஹீம் தலைமையிலான காவல்துறையினர் வீரக்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தேனி மாவட்டத்தில் இதுபோன்ற சட்ட விரோதமான முறையில் மருத்துவம் செய்து வரும் போலி மருத்துவர்களின் கலையெடுப்பு தொடரும் என்றும் அதற்குண்டான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேனி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் குமரேசன் தெரிவித்துள்ளார். அலோபதி மருத்துவத்தில் ஊசி போட்டது, ஊசி சிரஞ்சஸ், யூஸ் பண்ண சிரஞ்சு, யூஸ் பண்ணாத சிரஞ்சு, யூஸ் பண்ண நிறைய மருந்துகள், உதாரணத்துக்கு ஜென்டாமைசின் சொல்லக்கூடிய மருந்துகள், பேராசெட்டமால் இருந்தது, டைக்ளோஃபனாக் சோடியம் மருந்து, சிபிஎம் மருந்து, இந்த வயலெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மேட்டில் அவர் வச்சிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலாக ஒரு சித்தா டாக்டர் வச்சிருக்கக்கூடாது. சட்டத்தின் பிரகாரம் வந்து அலோபதியை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு குவாலிஃபைடாக எம்பிபிஎஸ்க்கு மேலே படித்த டாக்டர் தான் வச்சிருக்கணும். ஆனால் அவர் கஸ்டடியில் அது இருந்தது. இங்கே பேஷண்ட்களும் உட்கார்ந்தாங்களே. ஸோ அதை எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த அலோபதி ட்ரக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட்காக வண்டியில் ஏற்றிருக்காங்க. விழுப்புரம் அருகே டிப்ளமோ படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த போலி பெண் மருத்துவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள காணை பகுதியில் பெண் ஒருவர் மருத்துவம் படிக்காமல் கிளினிக் நடத்தி வருவதாக பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் கௌசல்யா என்பவரின் கிளினிக்கில் சோதனையில் ஈடுபட்டனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் 25 வயது மதிக்கத்தக்க கௌசல்யா நர்சிங் டிப்ளமோ மட்டும் படித்ததாகவும் அதை வைத்துக் கொண்டு கடந்த சில வருடங்களாக கிளினிக் நடத்தி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரின் கிளினிக்கில் இருந்த பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட மாத்திரைகளில் பல காலாவதியானது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கௌசல்யா கிளினிக் நடத்த உறுதுணையாக இருந்த மேலும் ஒருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். போலி மருத்துவர்களை பிடிக்க 4 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சுகாதாரத்துறையினர் விரைவில் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் நகைக்கடை உரிமையாளரிடம் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் பெங்களூர் சாலையில் நகைக்கடை நடத்தி வருபவர் தேவராஜ். இவர் தனது கடையில் பயன்படுத்தும் தராசிற்கு முத்திரை பதிவு செய்ய கிருஷ்ணகிரி தொழிலாளர் அலுவலகத்தை அணுகியுள்ளார். அப்போது தராசிற்கு முத்திரை பதிவு செய்ய 1000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என தொழிலாளர் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத தேவராஜ் இதுகுறித்து கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் ஆலோசனைப்படி ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகளுடன் தொழிலாளர் அலுவலகத்திற்கு சென்ற தேவராஜ் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரனிடம் அந்த பணத்தை லஞ்சமாக கொடுத்துள்ளார். அப்போது அந்த பகுதியில் மறைந்திருந்த டிஎஸ்பி ஞானசேகரன், இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் காவலர்கள் அடங்கிய குழுவினர் லஞ்ச பணத்துடன் ராஜேந்திரனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவம் தொழிலாளர் நல அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவானி அருகே கார்மெண்ட்ஸ் நடத்தி வந்த பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 மாதங்களுக்கு பிறகு கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள லட்சுமி நகர் பகுதியில் வசிப்பவர் பிரபாகரன். இவர் மனைவி ஹேமலதா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ரெடிமேட் ஆடைகள் உற்பத்தி செய்யும் கார்மெண்ட்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார். கணவருடன் குடும்ப தகராறின் காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த வருடம் மே மாதம் 2ஆம் தேதியன்று மர்ம நபரால் கேபிள் வயர் மூலம் கழுத்து நெறிப்பட்டு ஹேமலதா உயிரிழந்த நிலையில் கிடந்தார். அப்போது அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் 2 சக்கர வாகனம் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருந்ததால் பணத்திற்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சித்தோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் கடந்த 8 மாதங்களாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறிய நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போன ஹேமலதாவின் செல்போன் செயல்படுவதை கண்டுபிடித்தனர். அதன் உதவியால் சித்தோடு அருகே உள்ள ராயபாளையத்தைச் சேர்ந்த துருவ பிரகாஷ் என்பவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஹேமலதாவை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். குமாரபாளையத்தில் நூல் வியாபாரம் செய்து வந்ததாகவும் ஹேமலதாவுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரை கொலை செய்ததாகவும் துருவ பிரகாஷ் வாக்குமூலம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து தங்க நகைகள் மற்றும் 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் துருவ பிரகாஷை ஈரோடு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.
இந்த வழக்கில் சரியான துப்பு கிடைக்காமல் கடந்த 8 மாதங்களாக திணறிய போலீசார் தொடர் முயற்சியால் குற்றவாளியை கண்டுபிடித்ததற்கு உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் தெரிவித்துள்ளனர். வாடகை வீடு பார்ப்பதைப் போல் நடித்து வீட்டில் இருந்த பெண் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை தாமரை நகர் பகுதியில் வசிப்பவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமாள். இவர் தன் மனைவி ஆதிலட்சுமி மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஆசிரியர் பெருமாள் வங்கிக்கு சென்றிருந்த பொழுது வீட்டில் தனியாக இருந்த மனைவி ஆதிலட்சுமியிடம் வீடு வாடகைக்கு வேண்டும் என கேட்டு 3 பேர் வந்துள்ளனர். அவர்களை வீட்டின் மாடிக்கு அழைத்து சென்ற ஆதிலட்சுமி வீடுகளை காட்டியுள்ளார். அப்போது அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த 3 பேரும் ஆதிலட்சுமியை தலையில் பலமாக தாக்கி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆதிலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலை செய்த மர்ம நபர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளை அடிக்காததால் முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 பேர் என்ன அடிச்சாங்க, கழுத்தில் அடிச்சாங்க, என்னை கீழே பிடிச்சி தள்ளாங்கன்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்தோம், அப்புறமேட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பலனின்றி அவங்க தவறிட்டாங்க. காணாமல் போன 2.5 வயது பெண் குழந்தை வீட்டின் தண்ணீர் தேக்க தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையை கொலை செய்தது யார் என்று கடலூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனேஸ்வரி நகரைச் சேர்ந்த முகமது அலி. இவர் தன்னுடைய முதல் மனைவி பிரிந்து ஷக்கிலா என்ற பெண்ணை கடந்த 6 மாதத்திற்கு முன்பு 2வது திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவியின் 2.5 வயது பெண் குழந்தை ஆத்திவா கடந்த 3ஆம் தேதி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென காணாமல் போனது. இது தொடர்பாக குழந்தையின் தந்தை முகமது அலி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் வீட்டின் 3வது மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் காணாமல் போன குழந்தையை போலீசார் சடலமாக மீட்டனர். தண்ணீர் தொட்டி மூடியிருந்த நிலையில் சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப சண்டை காரணமாக குழந்தையை அலியின் 2வது மனைவி கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விழுப்புரம் அருகே தம்பதியினரை கொடூரமாக தாக்கி 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை வழிப்பறி செய்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த மண்மலை கிராமத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரி மற்றும் அவரது கணவர் கணேசன் ஆகியோர் நேற்று மாலை மகள் திருமணம் தொடர்பாக உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சாத்தப்புத்தூர் அருகே அவர்களின் 2 சக்கர வாகனத்தை நிறுத்திய மர்ம நபர் ஒருவர் விலாசம் கேட்பது போல நடித்து அவர்களை திடீரென தாக்கியுள்ளார். இதில் இருவரும் நிலைகுலைந்ததை பயன்படுத்தி கொண்ட அந்த மர்ம நபர் அவர்களிடமிருந்த நகை, பணம் மற்றும் வாகனம் ஆகியவற்றை வழிப்பறி செய்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தம்பதியினர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஒரு ஆள் நின்றுட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. எங்க இதுமாரி சாத்தப்புத்தூருக்கு போனோம், அந்த வழி சொல்லுங்கன்னு நாங்கள் கேட்டோம். இப்படியே தான் போகணும் நாங்கள். இல்லைங்க, இந்த வழியில் ஏறி உள்ள போதும், அந்த வழி சொல்லுங்கண்ணா. நீங்கள் என்ன ஒருன்னு எங்களை கேட்டாங்க. நாங்களும் பிறந்ததை நாங்கள் சாத்தப்புத்தூருங்க, நாங்கள் கொடுத்தது மம்மாவில் நாங்கள் வெளியில் இருக்கிறோம், எங்களுக்கு வழி தெரியல, விவரம் நீங்கள் வழி சொல்லும்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். எங்களாம் ஒரு ஈத்து போட்டு அடித்து எங்கள் ஆம்பளைக்கு தள்ளி நெஞ்சில் குத்தி அவரை மூச்சு பேச்சு இல்லாத கடந்தன. வண்டி பிடிங்கிட்ட செயின் 3 பவுன் செயின்,
10,000 ரூபா ஃபோனு, 2,500 பணம் எல்லாம் பிடிங்கிட்டாங்க. உசிலம்பட்டி அருகே உள்ள அய்யனார் குளத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த முயன்ற 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் அய்யனார் குளத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு உச்சநீதிமன்ற அனுமதியை எதிர்பார்த்துள்ள நிலையில் இன்று அதிகாலை இளைஞர்கள் சிலர் ஜல்லிக்கட்டு போட்டி போன்ற வெத்துமாடு விரட்டு போட்டி நடத்த உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உசிலம்பட்டி டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், இன்ஸ்பெக்டர் விநாயகம் தலைமையில் போலீசார் சென்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முயன்றவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த போட்டி நடத்த முயன்றதாக அய்யனார் குளத்தைச் சேர்ந்த நவமணி, சோழவந்தான், அழகுமூர்த்தி உள்ளிட்ட 6 இளைஞர்களையும் கைது செய்தனர். பொங்கல் பண்டிகை நடைபெறவுள்ள நிலையில் இப்போட்டி நடத்த முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையின் போது பல அமைப்புகள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்த உள்ள நிலையில் அதன் முதற்கட்டமாக மதுரை இளைஞர்கள் களமிறங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இளம் பெண்ணை கட்டி போட்டு கத்திமுனையில் 21 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சென்னை மடிப்பாக்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்கட்டளையைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரின் மனைவி ரதிதேவி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டின் கதவை தட்டிய மர்ம நபர்கள் சிலர் பலவந்தமாக கதவை திறந்து உள்ளே நுழைந்து ரதிதேவியை தாக்கியுள்ளனர். பின்னர் அவரை கட்டிலில் கட்டி போட்டுவிட்டு வீட்டிலிருந்த 21 சவரன் நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்தும் சென்றுள்ளனர். மாலை வீடு திரும்பிய சுரேஷ் தனது மனைவி கட்டி போடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இவ்விவகாரம் தொடர்பாக போலீசாரிடம் புகாரும் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளையர்களின் தடயங்கள் மற்றும் கைரேகையை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 8 மணிக்கு போல கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் வச்சு நான் திறந்தோன்னு அண்ணன் இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னோன்னே நான் கதவை சாத்த போனோன்னு தள்ளி விட்டு உள்ளே வந்து கட்டிலில் தள்ளி போட்டு மேலே ஒருத்தன் ஏறி உட்காந்து கை காலெலாம் கெட்டி போட்டு பீரோ சாவி எடுத்து திறந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் வெளியே லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். 21 சவரன் நகை இருந்துச்சு சார், அதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். கோவையில் கல்லூரி உதவி பேராசிரியர் ஒருவர் தீயிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பூர் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் லதா. கணவனை பிரிந்து வசித்து வரும் இவர் இன்று காலை வீட்டில் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பக்கத்து வீட்டு பெண் ராணி என்பவர் அளித்த தகவலின் பேரில் பிரேதத்தை கைப்பற்றிய போலீசார் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் பேராசிரியர் லதா பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட பேராசிரியருக்கு 4 வயதில் ஒரு மகன் உள்ளது குறிப்பிடத்தக்கது. போய் பார்த்தேன், ஏன்னா வாசல் பூரா மிளகு பொடியே தூவி கிடக்குது அப்படின்னு. அப்புறம் கடைசி ஒரு தட்டிப்பார் அப்படின்னா இவ்வளோ மிஸ்ஸஸ் சந்தேகமாக இருக்குது. வேலைக்கும் போயிருக்க மாட்டேன், எப்படி இதாக இருக்குது. சரி பார்த்தோன்னா போய் கதை திறந்தாச்சு. அந்த கதை திறந்தோன்னு போக குபுன்னு வருது. அவங்க இங்கே வந்து புதுசாக வீடு வாங்கி 3 மாதம் தாச்சுங்க. அவங்க காலைல 7:30 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வேலைக்கு போகிறதில் பார்த்தில்ல, ஆனால் காலைல போனால் சாயந்தரம் தான் வருவாங்க. லட்சராக இருக்கிறாங்களாமா. ஒரு பையனும் அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க தனியாக. அப்புறம் யார் கூட ஜாஸ்தியெல்லாம் வெளியில் பேச மாட்டாங்க. பக்கத்தில் அவங்க ரிலேஷன் இருக்கிறாங்க, அவங்க கூட மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரின் மகன் இசக்கிமுத்து அதே பகுதியில் உள்ள தனியார் காற்றாலை நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் இளந்தை குளம் செல்லும் சாலையில் அவர் மரத்தில் தூக்கில் தொங்கியபடி பிணமாக கிடந்ததாக தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் இசக்கிமுத்து தூக்கில் தொங்கிய கயிறு வீட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டது என்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா
அல்லது அவரை யாராவது கொலை செய்துவிட்டு மரத்தில் தொங்க வைத்துள்ளனரா என்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் அருகே சொத்து தகராறில் முன்விரோதம் காரணமாக விவசாயியை வெட்டி கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் அருகே ராதாபுரத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ஒளிவண்ணன். இவர் விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கத்தில் வசித்து வந்தார். இந்த நிலையில் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த ஒளிவண்ணன் மீண்டும் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை இருசக்கர வாகனத்தில் வழிமறித்த 4 பேர் கண் இமைக்கும் நேரத்தில் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விக்கிரவாண்டி காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடந்த 4 ஆண்டிற்கு முன் சொத்து தகராறில் கூலிப்படையை ஏவி தனது சொந்த அண்ணன் ஆசை தம்பி என்பவரை கொலை செய்த வழக்கில் ஒளிவண்ணன் முதல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இதனால் ஒளிவண்ணனை முன்விரோதம் காரணமாக அவரின் அண்ணனின் உறவினர்கள் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கம் அருகே வனவிலங்கை வேட்டையாட முயன்ற உரிமம் இல்லாத துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட வன அலுவலர் சுதாவுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அவரின் உத்தரவின் பேரில் செங்கம் வனவர் செந்தாமரை தலைமையில் இரவு ராவந்தவாடி மற்றும் கல்லாடி வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்துக் கொண்டு வனவிலங்குகளை வேட்டையாட சுற்றித் திரிந்த வேலாயுதம் என்பவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். பின்பு அவர் வைத்திருந்த உரிமம் இல்லாத துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்த செங்கம் வனத்துறையினர் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் செங்கம் பகுதியை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் அழிந்து வரும் விலங்குகளான மான், முயல், காட்டுப்பன்றி, காட்டு எருமை போன்ற விலங்குகளை அவர் வேட்டையாடியது தெரிய வந்தது. வனவிலங்குகளை வேட்டையாட உள்ளூர்வாசிகள் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் சமூக விரோதிகள் வருவது அதிகரித்து வருவதாக வனத்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோன்று செங்கம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் கள்ளத்துப்பாக்கி வைத்திருக்கும் சிலர் வனப்பகுதிகளில் அடிக்கடி வேட்டையாடும் நிகழ்வும் நடந்தேறி வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியரான சந்துரு தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சைக்கு சென்னை அவர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வீடு திரும்பிய சந்துரு வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டை சோதனை மேற்கொண்டனர். பீரோ மற்றும் லாக்கர்கள் உடைக்கப்பட்டிருந்த நிலையில் 20 சவரன் தங்க நகையை தலையணை அடியில் வைத்திருந்ததால் அவை கொள்ளையர்களிடமிருந்து தப்பியதாக வீட்டின் உரிமையாளர் சந்துரு தெரிவித்தார். இந்த நிலையில் அவரின் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் அளித்த தகவலின் பேரில்தான் இக்கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.